பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்தேசுவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தொலைக்காட்சி வழியாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் தெய்வீக தயவை, ஆசியை உங்களுக்கு நிறைவாய் அருளி செய்வாராக. நாம் இயேசுநாதருடைய பாடுகளை, மரணத்தை நாம் சிந்தனை செய்தோம். இப்பொழுது நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுநாதர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் அப்படியே மண்ணுக்குள், கல்லறைக்குள் முடங்கிவிடவில்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த செய்தியை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். உயிர்த்தெழுதல் இந்த உலகத்திற்கே ஒரு பெரிய சவால் என்று சொன்னால் அது மிகையாகாது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் உங்கள் முன்பு வைக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் நிருபம், தூய பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்தின் 3வது அதிகாரம் 10வது வசனம். அதில் இப்படி அவர் எழுதுகிறார்: இப்படி நான் அவரையும் என்றால் இயேசு கிறிஸ்துவையும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும், அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும், அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பவுல் அப்போஸ்தலனுடைய ஒரு பெரிய வாஞ்சை இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது. எதற்காக அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் துடிக்கிறார்? எப்படியாயினும் இயேசுநாதருடைய மரணத்துக்குள்ளாகி அவரோடு கூட உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு பெரிய வாஞ்சை, அந்த வாஞ்சையினாலே அவர் இப்படி சொல்லுவதை நாம் கவனிக்கின்றோம். வரலாற்றில் பெரிய வெற்றிகளை கண்ட பேரரசர்களுடைய வெற்றிகள், அவர்களுடைய புகழ் பழையவைகளாகவும் மனித உள்ளங்களிலிருந்து மங்கி போனவைகளாகவும் மாறிவிட்டது. இந்த நிலையில் உயிர்த்தெழுதல் என்ற வெற்றி மட்டும் நிலையாய் நிற்கிறது. அதற்கு காரணம், மாபெரும் வெற்றியாளர்கள் அவர்கள் மரித்தார்கள், மண்ணோடு மண்ணாய் போய்விட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் அவர் வாழ்கிறார். அவர் இன்றைக்கும் வாழ்கிறபடியினாலே இந்த உயிர்த்தெழுதல் என்ற நிகழ்வு மட்டும் இன்றைக்கு நிலையாய் நிற்கிறதை நாம் அறிய முடிகிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை சாவு பிறருடைய பார்வையில் ஒருவேளை தோல்வியாக தோன்றலாம். அவருடைய சீடர்கள் சிதறி போனார்கள், அவருடைய இயக்கம் நின்று போனது. ஆனால் உயிர்த்தெழுதலின் நாளிலே கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். இதனால் நின்று போன அவருடைய இயக்கம் இனி என்றுமே நிறுத்தப்படாமல் இருக்க அது மீண்டும் இயங்கத் தொடங்கியது. The moment started again, never to stop. இனி அது நிறுத்தப்படாது, இது நிறுத்தப்படாது. அந்த இயக்கம் இயங்கிக் கொண்டே இருக்கும். ஏனென்றால் இந்த இயக்கத்தை இயக்குகிறவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவர். இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அறிகிற யாவரும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அது நிலையான, முடிவற்றது, எல்லையற்றது, எக்காலத்துக்கும் உரியது. எனவேதான் பவுல் அதை அறிந்து கொள்ள துடிக்கிறார். ஒருவேளை நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து உயிர்த்தெழுதலின் ஆற்றலை புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் எப்படி இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை
புரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்தாரோ, அதை போல நாமும் இதை புரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். ஓரிரு காரியங்களை நான் வேகமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுடைய வாழ்வில், என்னுடைய வாழ்வில் என்ன செய்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நான் சொல்ல போகிற ஒரு காரியம், உயிர்த்தெழுதலின் வல்லமை உதவியின்மையில் நமக்கு பேர் உதவியாக இருந்தது. உதவியின்மையில் நமக்கு உதவி இல்லை என்று நாம் ஏங்கி நின்ற சூழல்களில் இது ஒரு பேர் உதவியாக நமக்கு இருந்தது என்றால் அது மிகையாகாது. மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நாம் கவனித்து பார்த்தால் நாம் இதை கண்டுகொள்ள முடியும். மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் இயேசுநாதருடைய உயிர்த்தெழுந்த அந்த நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்விலே அதனுடைய 3வது வசனத்திலே அது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். உயிர்த்தெழுதலின் காலையிலே சில பெண்கள் இயேசுநாதருடைய சரீரத்தை பார்ப்பதற்கு கல்லறைக்கு போகிறார்கள். மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், சலோமே, இவர்களெல்லாம் சேர்ந்து கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு இயேசுநாதருடைய சரீரத்தை பார்ப்பதற்கு போகிறார்கள். அப்படி போகும்போதுதான் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளுகிறார்கள், யார் நமக்காய் இந்த கல்லை புரட்டி தள்ளுவார்? ஏனென்றால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, 4வது வசனம், அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. ஆகவே இந்த பெண்களால் அதை புரட்டி தள்ள இயலாது. இப்ப இவர்களுக்குள்ளே ஒரு கேள்வி, நமக்கு உதவி செய்ய போவது யார்? இந்த பெரும் தடையை, இந்த பெரும் கல்லை நமக்காக புரட்டி தள்ளுபவர் யார்? யார் உதவி செய்யக்கூடும் என்ற ஒரு கேள்வி அவர்களுக்குள்ளே இருந்தது. ஒரு அங்கலாய்ப்பு என்று சொல்லலாம். அங்கலாய்ப்பு இன்றைக்கும் பெரும்பாலான மக்களுக்குள்ளே, நமக்குள்ளே இந்த ஒரு பெரிய அங்கலாய்ப்பு, ஒரு புலம்பல் இருந்து கொண்டிருப்பதை நாம் அறிய முடியும். எனக்கு உதவி செய்வது யார்? நான் ஒரு பெரிய இக்கட்டில் நான் மாட்டியிருக்கிறேன், என்னால் இதிலிருந்து மீண்டு வெளியே வர முடியவில்லை, எனக்கு உதவி செய்வார் இல்லை, யார் எனக்கு உதவி செய்யக்கூடும், யார் எனக்கு உதவி செய்வார் என்றெல்லாம் நாம் அங்கலாய்க்கின்ற ஒரு சூழல் நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் வேத புத்தகம் நமக்கு சொல்லுகிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கடவுள் நமக்கு உதவி செய்கிறார். உதவியின்மை என்ற ஒரு சூழல் வருகிற போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். உயிர்த்தெழுதலின் ஆற்றல் நமக்கு உதவி செய்கிறது. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே நாம் படித்து கொண்டு வருவோமானால் அங்கேயும் இந்த நிகழ்வுகளை நாம் பார்க்க முடியும். ஒரு ஆகார் வனாந்தரத்திலே, பெயர் சபா வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறாள். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் அதிலே நாம் படிக்கிறோம், துருத்தியிலே தண்ணீர் செலவழிந்து போயிற்று, அங்கே அப்பமும் இல்லை, பிள்ளை தண்ணீருக்காக அழுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த தாய், இந்த ஆகார் என்ன செய்கிறாள் என்றால், பிள்ளையை ஒரு செடியின் மறைவிலே போட்டுவிட்டு அம்பு பாய்கிற தூரத்திலே போய் அவள் அழ ஆரம்பிக்கிறாள். யார் எனக்கு உதவி செய்யக்கூடும்? யார் எனக்கு உதவி செய்யக்கூடும்? இந்த ஆகாருடைய சூழல் என்ன தெரியுமா? நாம் துணையென நயந்தூரை சொன்னவர், நாம் துணையென நயந்தூரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா, எளியனை நட்டாற்றில் விட்டாரையா, தனியனுக்கு ஆதாரம் நீர்தானையா, என் துறையே ஆதாரம் நீர்தான் ஐயா. இந்த ஆகாருடைய சூழ்நிலை அதுதான். நான் உனக்கு துணை என்று சொன்ன ஆபிரகாம் துணை இல்லை. இப்ப இந்த ஆகார் வனாந்தரத்திலே தன்னந்தனியளாய் தன்னுடைய பிள்ளையை கையிலே பிடித்து கொண்டு நடக்கிறாள். தண்ணீர் செலவழிந்து போயிற்று. ஆகாரே,
உனக்கு என்ன சம்பவித்தது? நீ ஏன் அழுகிறாய் என்ற ஒரு சத்தம் அங்கே கேட்கிறது. ஆண்டவர் அந்த வனாந்தரத்திலே அவளை சந்தித்தார். அவள் கண்களை திறந்து பார்க்கிறாள். அங்கே ஒரு நீரூற்று அவளுடைய அருகிலே இருக்கிறது. அந்த நீரூற்றிலே தண்ணீரை பருகி பிள்ளைக்கு கொடுத்து குடிக்க கொடுத்து பிள்ளையை தேற்றி மீண்டும் பிள்ளையை கையிலே பிடித்து கொண்டு போகிறாள். அவனும் ஒரு பெரிய ஜாதியானான், இஸ்மவேல். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, யாத்திராகம புத்தகத்திலே நாம் வருகிற போது 14வது அதிகாரத்திலே நாம் படிக்கிற போது, முன்னாலே செங்கடல், பின்னாலே பார்வோனுடைய சேனை, 2 பக்கத்திலும் பள்ளத்தாக்கு உயரமாய் எழுந்து நிற்கிறது. இந்த பள்ளத்தாக்கிலே இவர்கள் நடக்கிறார்கள். முன்னாலே செங்கடல் இருக்கிறது, பின்னாலே பார்வோனின் சேனை துரத்தி கொண்டு வருகிறது. யார் உதவி செய்யக்கூடும்? யார் உதவி செய்வது? அவர்களுக்கு ஒரு பக்கமும் அவர்கள் ஓடி தப்புவதற்கு வழி இல்லை. செங்கடல் மீட்பு பாதையில் பெரிய தடை, பெரும் தடை. நோ ஒன் டு ஹெல்ப். ஒருவரும் இல்லை உதவிக்கு. கடவுள் அவர்களுக்கு உதவி செய்தார். தடையாய் நின்ற இந்த செங்கடலை 2ஆய் பிளக்கச் செய்து அதன் நடுவே ஒரு வழியை உருவாக்கி அதை வெட்டாந்தரையாக்கி அவர்களை அதிலே எளிதாய் நடக்க பண்ணினார். ஆண்டவர் இப்படி செய்து கொண்டே வருகிறார். இங்கே நாம் படித்தால் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை செய்த காரியம் என்ன? மத்தேயு சொல்லுகிறார், மத்தேயு எழுதுகிறார், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, கடவுளுடைய தூதன் ஒருவன் வந்தான், அந்த பெரிய கல்லை புரட்டி தள்ளினான், புரட்டி தள்ளி அந்த கல்லின் மேல் ஏறி உட்கார்ந்தான். நன்றாய் கவனியுங்கள். இந்த தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து கல்லை புரட்டி தள்ளினது மட்டுமல்ல, அந்த கல்லின் மேல் அவன் ஏறி உட்கார்ந்தான். இனி ஒருவரும் இந்த கல்லை புரட்டி வைத்து அந்த கல்லறையை அடைக்க கூடாதபடி அவன் அதன் மேல் ஏறி உட்கார்ந்தான். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு இருக்கிற போராட்டம், உங்களுக்கு இருக்கிற கடினமான சூழ்நிலைகள், எனக்கு யார் உதவி செய்வது என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருப்பீர்கள். ஆனால் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவரால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அவரால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அவர் உங்களுடைய அந்த தடையை நீக்குவாரானால், அவர் அந்த கல்லை புரட்டி தள்ளுவாரானால், திரும்ப இன்னொருவன் அந்த கல்லை புரட்டி வைக்க முடியாது. காரணம், அவர் அதன் மேல் ஏறி உட்கார்ந்து விட்டார். யாரும் இல்லை என்று நான் அழுத போது, தாயை போல என்னை தேற்றுகின்ற தெய்வம் இயேசுதான், என் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். எனக்கு யாரும் இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற போது வேதம் சொல்லுகிறது, ஒருவர் இருக்கிறார், எனக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். அவர் இயேசு. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்கு உதவி செய்யும். இந்த மார்க்கு 16வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால் 4வது வசனம் சொல்லுகிறது, அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது, அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். நன்றாய் கவனிங்கள் அந்த வார்த்தையை, அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது. But when they looked, they saw that the stone was rolled away. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது, எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுதான். என்ன தெரியுமா? கல்வாரியில் உங்களுக்காய் அடிக்கப்பட்டு தொங்கினவரை நீங்கள் ஏறிட்டு பாருங்கள், நீங்கள் நோக்கி பாருங்கள், நீங்கள் நோக்கி பாருங்கள். சுய சிலுவையில் உங்களுக்காய் உயர்த்தப்பட்டவரை நீங்கள் நோக்கி பாருங்கள். 121ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், I lift up my eyes unto the hills from whence comes my help. நான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அவரை நோக்கி பார், அவரை நோக்கி பார்.
உயிர்த்தெழுதலின் வல்லமை உதவியின்மையில் உனக்கு உதவி செய்யும். உதவி செய்ய யாரும் இல்லை என்று எண்ணி ஏங்கி நிற்கிறீர்களோ, எனக்கு உதவுவார் இல்லை, எனக்கு ஒத்தாசை இல்லை, நான் தன்னந்தனியலாய் நிற்கிறேன், நான் என்ன செய்யக்கூடும் என்று அங்கலாய்ப்பீர்களானால் ஒன்று சொல்லுகிறேன், உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்கு உதவி செய்ய வல்லது. அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள், எனக்கெட்டாத அறிந்திடலாகா எத்தனையோ பதிலளித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருள் அகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருள் அகல தேவ ஒளி அடைந்தோம். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய உதவியின்மையில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்கு உதவி செய்ய வல்லதாயிருக்கிறது. இரண்டாவது காரியம் நான் உங்களுக்கு சொல்ல போவது நம்பிக்கையின்மையில் நம்பிக்கை. வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கை முடிந்துவிட்டது. நான் இன்றைக்கு என்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு வெளியே செல்லுகிறேன். வீட்டுக்கு திரும்பி வருவேன் என்ற நம்பிக்கை இன்றைக்கு இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனாலும் நான் திரும்பி வருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமானால் அந்த நம்பிக்கை எனக்கு வாழ்வளிக்கும், அந்த நம்பிக்கை என்னை பாதுகாக்கும். இன்றைக்கு இருக்கிற நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளில் நாம் நம்பினோமானால், கிறிஸ்துவை நம்பினோமானால், கிறிஸ்து நமக்கு பலன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இங்கே நாம் இந்த மார்க்கு 16வது அதிகாரத்திலே 10-11 வசனங்களை நாம் படிக்கிற போது நாம் இந்த காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை, உயிர்த்தெழுந்த செய்தியை இங்கே மரியாள் போய் மற்றவர்களுக்கு சொல்லுகிறாள். அவள் புறப்பட்டு அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, 11ஆம் வசனம், அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. இப்படித்தான் இன்றைக்கு ஆண்டவரை குறித்து அதிகமாய் நாம் படிப்போம், வேத புஸ்தகத்தை படிப்போம், நிறைய செய்திகளை கேட்போம். காலையில் இருந்தே மாலை வரைக்கும் டிவிக்கு முன்னால் உட்கார்ந்து யாரெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்களோ அத்தனை பிரசங்கமும் கேட்போம். ஆனால் நம்பிக்கை மட்டும் நமக்குள்ளே வரவில்லை. நம்பிக்கை மட்டும் வரவில்லை. They believed not. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள், அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. neither believed they them. அவர்களையும் கூட அவர்கள் பெண்கள் சொன்னதை நம்பல. 2 பேர் போனாங்க, அவங்களும் நாங்கள் இயேசுவை பார்த்தோன்னு சொன்னாங்க, அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே தான் ஆண்டவர் இயேசு இந்த சீடர்களை சந்தித்து அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு ஊட்டுகிறார், நம்பிக்கையை அவர்களுக்குள்ளே புதுப்பிக்கிறார். லூக்கா 24வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். லூக்கா 24வது அதிகாரம் 30-31 நாம் படிக்கிறோம். லூக்கா 24:30-31 அவர் அவர்களுடைய கண்களை திறந்தார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கண்களை திறந்தார், அவர்கள் நம்பும்படி அவர்கள் கண்களை திறந்தார். அவர்களுக்குள்ளே நம்பிக்கை இல்லை, there is no hope, நம்பிக்கை இல்லை. ஆனால் நம்பிக்கை இல்லாத அந்த சூழ்நிலையில் ஆண்டவர்
நமக்கு நம்பிக்கை தருகிற ஆண்டவர், நம்பிக்கை தருகிற ஆண்டவர். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே லாசருவனுடைய சகோதரி சொல்லுகிறாள், ஆண்டவரே 4 நாளாயிற்றே நாருமே நாருமே. லார்ட், by this time he is stingeth, for he has been dead 4 days. 4 நாளாயிற்றே நாருமே. 40வது வசனத்திலே உடனே இயேசு சொல்லுகிறார், if he believe he shall see the glory of God. நீ நம்பினால், நீ விசுவாசிக்க கூடுமானால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? எனக்கு அன்பானவர்களே, யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நம்பிக்கை இல்லையோ? உயிர்த்தெழுந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவார், நம்பிக்கை ஊட்டுவார். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சற்று நாம் நம்மை சிந்தித்து பார்ப்போம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு நல்ல சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2-3 சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று, ஒரு சிறு பெண், எவீருடைய மகள், அவள் மரித்து போனாள். இயேசு அங்கே போகிறார். இயேசு போய் சொல்லுகிறாள், அவள் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள். உடனே எல்லாரும் அவரை பார்த்து சிரித்தார்கள், பரிகசித்தார்கள். How can it be? இது எப்படி நடக்கும்? ஏனென்றால் சாத்தான் கல்லறைக்கு அனுப்புவான், ஆனால் கிறிஸ்து கல்லறைகளை திறப்பான். நீ நம்பினால் உன்னை சாத்தான் கல்லறைக்கு அனுப்பி கொண்டிருப்பான், ஆனால் கிறிஸ்து அந்த கல்லறைகளை திறப்பார், உன்னை வெளியே கொண்டு வருவார். நீ நம்பினால், if you believe you shall see the glory of God. நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ கடவுளை நம்பினால், கிறிஸ்துவை நம்பினால், உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம்பினால், இந்த நம்பிக்கை உனக்குள்ள வரட்டும், நம்பிக்கையின்மை போகட்டும். ஒரு பாடலின் வரிகள் இப்படி சொல்லுகிறது, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. நீ சோர்ந்து போகாதே, கிறிஸ்துவை நம்பு, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம்பு. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உன்னை உயிர்ப்பிக்கும். உன்னுடைய நம்பிக்கையின்மையில் உனக்குள்ளே நம்பிக்கையை அது கொண்டு வரும். ஆமென், ஹல்லேலூயா. சாத்தான், திரும்பவும் சொல்லுகிறேன், சாத்தான் கல்லறைக்கு அனுப்புவான். இயேசுவோ கல்லறைகளை திறந்து அவருடையவர்களை வெளியே கொண்டு வருவார். நம்பிக்கையின்மையில் நம்பிக்கை. நிறைவாக ஒன்றை சொல்லி நான் முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்கும் எனக்கும் செய்கிறது என்ன? அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையில் என்ன இருக்கிறது? மகிழ்வின்மையில், அதாவது துக்கத்தில் பெரும் மகிழ்ச்சி, துக்கத்தில் பெரும் மகிழ்ச்சி. யோவான் சுவிசேஷத்தை நான் தெரிந்து கொள்கிறேன். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரத்திலே அங்கே ஒரு பெண்மணி மரியாள் இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதலை சந்திக்கிறாள், உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திக்கிறாள். அந்த நிகழ்வு தெள்ளத் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 20வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்திலே நான் படிக்கிற போது, மரியாள் கல்லறையின் அருகிலே அழுது கொண்டு நின்றாள் என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது. மரியாள் கல்லறையின் அருகிலே அழுது கொண்டு நின்றாள். மேரி stood without at the sepulchre weeping. மரியாள் கல்லறையின் அருகிலே அழுது கொண்டு நிற்கிறாள். அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்தாள்.
அதே வசனத்திலே சொல்லுகிறது. குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்தாள். அப்படி பார்த்தபோது இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அப்போ அவங்க கேட்குறாங்க, அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? அதுக்கு என்ன சொல்லுகிறாள் பதில்? என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். கவனியுங்கள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. இவைகளை சொல்லி 14வது வசனம், இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இத்தனை வருஷம் இயேசுவோடு கூட நடந்திருக்கிறாள், இயேசுவின் அற்புதங்களை பார்த்திருக்கிறாள், இயேசுவோடு உணவருந்தி இருக்கிறாள், இயேசுவை உபசரித்திருக்கிறாள், எல்லாம் செய்திருக்கிற இந்த மரியாளுக்கு ஏன் இயேசுவை தெரியவில்லை? அவளுடைய துக்கம் அந்த அளவுக்கு அவளுடைய கண்களை மறைத்திருந்தது. சொல்ல முடியாத துக்கம், துயரம் அவளுடைய வாழ்விலே இருந்ததை நாம் அறிய முடியும். 15வது வசனத்தில் என்ன படிக்கிற போது, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்கிறார். இந்த சத்தத்தை கேட்ட பிறகும் இது இயேசுவின் சத்தம் என்று அவளால் உணர முடியவில்லை. வசனம் சொல்கிறது, அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஏனென்றால் அந்த அளவுக்கு அவளுக்கு துக்கம் அவளை நிறைத்திருந்தது, மகிழ்வின்மை அவளை நிறைத்திருந்தது. ஆனால் ஒரு நிமிஷத்தில் பாருங்க, 16வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றாள். அவ்வளவுதான். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அந்த ஒரு செகண்ட், ஒரு இமைப்பொழுதுல இயேசு அவளை பெயர் சொல்லி அழைத்த உடனே, மரியாளே என்று பெயர் சொல்லி அழைத்த உடனே அவளுடைய துக்கம் மறைந்தது, அவளுடைய துக்கம் மாறியது, அவளுக்குள் ஒரு பெருத்த மகிழ்ச்சி உண்டாயிற்று. a sudden change. இது உங்களுடைய வாழ்க்கையில் வரும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்குகையில், என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்குகையில், மராவின் கசப்பை மதுரமுமாக்கி, மராவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிபனையே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் என் துக்கமே. ஆம் அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுடைய உதவியற்ற சூழ்நிலைகளில் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையாயிருக்கிறது. உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுடைய நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளில் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது. உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுடைய துக்கத்தில் உங்களுக்கு பெருத்த மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. கண்களை மூடுவோமா? அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மீது அளவில்லாத உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பீராக, அவர்களுக்கு உதவி செய்வீராக, நம்பிக்கை ஊட்டுவீராக, அவர்களுடைய துக்கங்களை மாற்றி பெரும் மகிழ்ச்சியை கொடுப்பீராக, சந்தோஷம் உண்டாக செய்யும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், கிருபையினால் நிறைத்து நடத்தும். இயேசுநாதர் நாமத்தில் பிதாவே, ஆமென். May God bless you.